25 வயசுக்குள்ள வாழ்க்கையில் என்ன பண்ண போறோன்னு முடிவு பண்ணிடு அப்படின்னாரு. எப்படி என்ன கனவுல எங்க அண்ணன் வந்து ஃபேக்டரி ஆரம்பிப்பாரு, அதுல போய் நாம அப்படி சின்ன முதலாளியா சேர்ந்துடலான்ற ஒரு நினைப்புல அது நடக்கல. அகரம் ஃபவுண்டேஷன் மாணவர்கள் மத்தியில் பேசிய நடிகர் கார்த்தி தனது கல்லூரி கால பிளாஷ்பேக்கை ஓபனாக பேசிய போது அருகில் அமர்ந்திருந்த அவரது தந்தை நடிகர் சிவகுமார் அடக்க முடியாமல் சிரித்த காணொலி வெளியாகியுள்ளது. ஏன்னா நான் 25 வயசு, எங்க அப்பா எனக்கு சொன்னது அதுதான், 25 வயசுக்குள்ள வாழ்க்கையில் என்ன பண்ண போறோன்னு முடிவு பண்ணிடு அப்படின்னாரு. நானும் 18 வயசுல இருந்து யோசிக்கிறேன் என்ன பண்றதுன்னே புரியல. எல்லாரும் வந்து நம்ம பையன் ஒருத்தன் வந்தானே, இங்க யாரு பிரச்சனை, நீ தானே பேசிக்லி லைக், நான் அப்பவே தெரிஞ்சது இன்ஜினியர். அதை ஃபர்ஸ்ட் எதை கத்துக்கிறோமோ இல்லையா, ப்ராஜெக்ட் டைப் பண்ணும்போது பேசிக்லி லைக் வந்துடும். ஸோ நானும் ரொம்ப இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. எப்படி என்ன கனவுல எங்க அண்ணன் வந்து ஃபேக்டரி ஆரம்பிப்பாரு, அதுல போய் நாம அப்படி சின்ன முதலாளியா சேர்ந்துடலான்ற ஒரு நினைப்புல அது நடக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் தான் சரி, ஏதாவது நீ வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா படிச்சாகணும், நம்மளா ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக்கணும்னு போனேன். அப்போ நான் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒன்றும் தெளிவாக புரிஞ்சுது, எனக்கு வந்து இன்ஜினியரிங் எல்லாம் பிடிக்கல, எனக்கு சினிமா பிடிச்சிருக்கு. அது சொல்றதுக்கு ரொம்ப வெக்கமா இருந்துச்சு, ஆனால் அதை சொல்லிதான் ஆகணும். எங்க அண்ணனுக்குலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் தைரியமா அப்பா கிட்ட சொல்லிட்டு, இல்லப்பா நான் திரும்பி வரேன், நான் சினிமாவில் ட்ரை பண்ண போறேன், கத்துக்கணும்னு தான் நினைச்சேன். எதுவுமே எனக்கு தெரியாது, கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். ஆனா இதுதான் அப்படின்னு நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு எல்லாமே நடந்துச்சு. அது வரைக்கும் நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறது ரொம்ப கொடுமை. ஞானவேல் சார்கிட்ட நான் பேசியிருக்கேன். நல்லா படிக்கிற பையனை பாராட்டுவாங்க, நல்லா படிக்காத பையனை திட்டுவாங்க, ஆவரேஜ் மார்க் வாங்குறவன கண்டுக்கவே மாட்டாங்க. ரொம்ப கொடுமை அது. சோ இனிமே எது பண்ணாலும் பெஸ்டா பண்ணணும்னு முடிவு பண்ணது, எது பிடிக்குது நான் அதை நோக்கி போகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே மாறிச்சு. அதனால என்ன வேணுங்கிறத சீக்கிரமா டிசைட் பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஆனா அதை சீக்கிரமா டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அது நிச்சயமா நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து படிங்க, கல்வி பெரிய ஆயுதமா இருக்கு. இங்க வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது, நாங்கள் அகரமுக்கு வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் அது புதுசா இருக்கும். ஏன்னா இப்போ யூடியூப்ல போனீங்கன்னா என்ன வாட்ச் புதுசா வந்திருக்கு, எந்த கார் புதுசா வந்திருக்கு, அவன் என்ன ட்ரெஸ் வாங்கினா, இதை பத்தியே தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம அதை தான் தேடி பார்க்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.